Hi all, இன்னைக்கு நம்ம class 16 பார்க்க போறோம் and classக்கு போக முன்னாடி welcome you all to Sandy's Art and Craft. இன்னைக்கு நம்ம 3D work and patchwork தான் பார்க்க போறோம். இது மாதிரி ஒரு பேப்பர்ல லீஃப் ஷேப்ல பெட்டல்ஸ் டிரா பண்ணிருக்கேன். ஒன் சைடு டிரா பண்ணிட்டு சென்டர்ல ஃபோல்ட் பண்ணி டிரா பண்ணினதை கட் பண்ணினா லீஃப் ஷேப்ல பெட்டல்ஸ் கிடைச்சிரும். இதை உங்களுக்கு வேணுங்கிற இடத்துல பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் போட்ட பெட்டல்ஸ்க்கு கேப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது 2 பெட்டல்ஸ்க்கு சென்டர்ல நம்ம கட் பண்ண போறோம். அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா கேப் விட்டு ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. பேப்பரோட அவுட்லைனில் மட்டும் பென்சில் வச்சு ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் இப்படியும் ட்ரேஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி பெட்டல் ஷேப் மட்டும் ட்ரா பண்ணிட்டு கார்பன் பேப்பர் வச்சு கூட நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம நெக் ட்ரேஸ் எடுத்தோம்னா அது மாதிரி. தென் பெட்டல் சென்டரில் லைட்டாக ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. பெட்டல் ஸ்டார்டிங்லேருந்து சில்க் த்ரெட் டபுளாக எடுத்து பெட்டலோட சென்டருக்கு கொஞ்சம் மேலே ஒரு ஸ்டிச், கீழே ஒரு லாக் ஸ்டிச், அப்படியே ரைட் சைடு எடுத்துகிட்டு வந்து லைனுக்கு உள்ளே ஒரு ஸ்டிச், லைன் மேலே ஒரு ஸ்டிச், திரும்ப கீழே எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சஸ்க்கு கீழே ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். இதை இப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒன் சைடு ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சைடு ஃபில் பண்ணிக்கலாம். இது நம்ம லீஃப் ஃபில்லிங் போட்ட மெத்தடை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஃபில்லிங் எல்லாமே கிராஸாக ஃபில் ஆகிட்டு வர மாதிரி பார்த்துக்குங்க. அண்ட் சென்டரில் அதிகமாக கேப் இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. ஆப்போசிட் சைட்லேயும் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிவிட்டு அவுட்லைனில் சரி 1 லைன் கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த சென்டரில் ஃபில் பண்ணுறதுக்காக டியூப் பீட்ஸ் எடுத்திருக்கோம். பெட்டல் ஸ்டார்டிங்லேருந்து த்ரெட் மேலே எடுத்து ஒரு பீடுக்கு ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்து ஃபில் பண்ணிட்டு வரலாம். அண்ட் இதுக்கு மெஷின் த்ரெட் யூஸ் பண்ணுங்கள். சென்டரில் இருக்கிற கேப் ஃபில் பண்ணுறதுக்காக கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு சுகர் பீட் இல்லாட்டி த்ரெட் ஃபில்லிங் கூட கொடுத்துக்கலாம். எண்டிங்கில் எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எல்லா பெட்டல்ஸுமே ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரேம் பேக் சைடு ரொட்டேட் பண்ணிவிட்டு சென்டரில் வர த்ரெட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எண்ணாட் போட்டுக்கோங்க. ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துக்கோங்க. சரி அவுட்லைன் கொடுத்துருக்கோம்ல அது மேலேயே வெளியில் மட்டும் அவுட்லைன் மாதிரி க்ளூவில் கொடுங்க. இது நீங்கள் போட்டிருக்க சரி த்ரெட் மேலேருந்து வெளியில் வரைக்கும் ஒரு பார்டர் மாதிரி அவுட்லைன் மாதிரி லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி 10 மினிட்ஸ் ட்ரை ஆக விட்டுருங்க. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. நம்ம கட் பண்ணும்போது கிளாத் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக இந்த க்ளூ நம்ம அப்ளை பண்ணுறோம். ஃப்ரேமை ஃப்ரண்ட் சைட் டர்ன் பண்ணிவிட்டு சிசர் இல்லாட்டி கட்டர் யூஸ் பண்ணி ஹோல்ஸ் போட்டு நம்ம பெட்டலை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கிளாத் விட்டு கேப் விட்டு கட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ட்ரிம் பண்ணிக்கலாம். பார்த்து கட் பண்ணுங்கள். நம்ம போட்டிருக்க சரி த்ரெட் கட் ஆகிடாமல் கட் பண்ணுங்கள். இப்போது சரிக்கு வெளியில் இருக்க கிளாத்தை ட்ரிம் பண்ணிக்கலாம். பார்த்து பொறுமையாக மெதுவாக ட்ரிம் பண்ணுங்கள். எங்கேயுமே சரி த்ரெட்டோ இல்லை நம்ம போட்டிருக்க ஸ்டிச்சஸோ கட் ஆகிடக்கூடாது. அப்படி கட் ஆகிடுச்சுன்னா இந்த ஃபுல் ஒர்க்கே வேஸ்ட் ஆயிரும். பேக் சைடு பாருங்கள் நம்ம எண்ணாட் போட்டிருப்போம். இந்த நாட் எல்லாமே கட் ஆகாத மாதிரி பார்த்து கட் பண்ணுங்கள். அது கட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபுல்லாகவே பிரிஞ்சு வந்துடும், வேஸ்ட் ஆயிரும். நம்ம க்ளூ போட்டிருக்கங்காட்டி இது அவ்வளோக்கா பிரிஞ்சு வராது கிளாத் எல்லாமே. இதே மாதிரி எல்லா பெட்டல்ஸும் ரெடி பண்ணிடலாம். எல்லாமே ரெடி பண்ணிவிட்டோம். டோட்டலாக 10 பெட்டல்ஸ் எடுத்திருக்கேன். நார்மல் ஹேண்ட் நீடில் பெட்டலோட கடல்லையே மெஷின் த்ரெட் டபுளாக போட்டு எண்ணாட் போட்டு எடுத்துக்கோங்க. இது மாதிரி 5 பெட்டல்ஸை ஃப்ளவர் டைப்பில் ஈவன் கேப்ஸ் விட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே சென்டரில் ஈவன் கேப்ஸ் இருக்கணும். அண்ட் சென்டர் ரவுண்ட்லேயும் கேப் இருக்கணும். அது மாதிரி பார்த்துக்குங்க. பெட்டலோட ஸ்டார்டிங்லேருந்து நீடில் மேலே எடுத்து அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச் கொடுக்குறோம். அதாவது இந்த பெட்டலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. பெட்டலை ஸ்ட்ரைட்டாக வச்சு கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஃப்ரேமை பேக் சைடு ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம போட்டிருந்த எண்ணாட்டையும் கீழே இருக்க த்ரெட்டையும் சேர்த்து 2 to 3 நாட்ஸ் போட்டு எண்ணாட் போட்டிருந்த த்ரெட்டை மட்டும் கட் பண்ணி விட்டுருங்க. இந்த நாட்ஸ் நம்ம சேஃப்டிக்காக தான் போடுறோம். இந்த நாட் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஸ்டிச்சஸ்க்கு மட்டும் போட்டால் போதும். வேறு எந்த ஸ்டிச்சஸ்க்குமே நாட் போட தேவையில்லை. பெட்டலோட ரைட் சைடில் த்ரெட் மேலே எடுத்து திரும்ப நீடில் கீழே பக்கத்துலேயே இன்சர்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம சைட்ஸை ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதே மாதிரி லெஃப்ட் சைடும் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச்சஸ் நல்லா டைட்டாக போட்டு பெட்டல் எங்கேயுமே மூவ் ஆகாத மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பெட்டலில் ஸ்டார்டிங் லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும்தான் ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கோம். டாப்பில் எப்போவுமே ஸ்டிச்சஸ் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி எம்போஸ்டாக தூக்கின மாதிரி இருந்தால் தான் இது 3D லுக் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி எல்லா பெட்டல்ஸுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே 3D ஒர்க் பண்ணையில் அவுட்டோ தான் வரணும். இப்போ நம்ம அவுட்டர் லைனில் பெட்டல்ஸ் அரேஞ்ச் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த அவுட்டர் லைன் கொடுக்கும்போது சென்டரில் கேப்ஸ் இருக்கணும். அண்ட் 2 பெட்டல்ஸ் சென்டரில் ஈவனான கேப்ஸ் இருக்கணும். அது மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் அவுட்டர் லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது இன்னர் லைன் கொடுக்கலாம். அதாவது செகண்ட் லேயர் இது மாதிரி நீங்கள் எவ்வளோ லேயர்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். இந்த பெட்டலை ஃபஸ்ட்டு இருக்க 2 பெட்டல்ஸ்க்கு சென்டரில் கேப் இல்லாத மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்டு சென்டர்லேயும் கேப் இருக்கக்கூடாது. எல்லா பெட்டல்ஸும் கவர் ஆகி வரும்போது சென்டரில் கேப் இல்லாமல் இருக்கணும். பெட்டலோட ஸ்டார்டிங்லேருந்து த்ரெட் மேலே எடுத்து அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த பெட்டலுக்கு இங்கே மட்டும்தான் ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். லெஃப்ட் அண்ட் ரைட்டில் எங்கேயுமே ஸ்டிச்சஸ் கொடுக்கக்கூடாது. ஒரு ஸ்டிச்சஸ் மட்டும் கொடுத்தாதான் இந்த ஃப்ளவர் எம்போஸ்டு லுக் கிடைக்கும். அண்ட் இந்த லேயர் பார்த்துட்டிங்கன்னா லைட்டாக ஒரு பெட்டல் மேலே
இன்னொரு பெட்டல் ஓவர்லாப் ஆன மாதிரி இருக்கும். இதே மாதிரி எல்லா பெட்டலையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃப்ளவர் தான் இல்லைங்க, பீகாக் ஃபெதர் இது மாதிரி எந்த 3D ஒர்க் எடுத்துட்டாலும் எண்டிங்லேருந்து, அதாவது அவுட்டர் லைன்லேருந்து லேயர் பை லேயராக வச்சு தான் நீங்கள் இன்னர் லைனுக்கு கொண்டு வரணும். இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சென்டரில் கேப்ஸ் இல்லை. பெட்டல்ஸ் பாருங்கள், ஒரு பெட்டல் மேலே இன்னொரு பெட்டல் ஓவர்லாப் ஆன மாதிரி இருக்குது. இது மாதிரி இருக்கையில் தான் உங்களுக்கு எங்கேயுமே கேப்ஸ் இல்லாமல் வரும். ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி சென்டரில் க்ரீன் கலர் குந்தன் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இது ஸ்டிக் பண்ணும்போது இன்னுமே கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் மட்டும் போட்டிருக்கிறதால செகண்ட் லைன் பாருங்கள், நல்லாவே 3D லுக் சூப்பராக கிடைக்குது. லைட்டாக அந்த பெட்டலை பெண்ட் பண்ணி விட்டிங்கனாலே 3D லுக் கிடைக்கும். அவ்வளோதாங்க, இன்றைக்கான கிளாஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ 3Dயில் ஃப்ளவர் மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லைங்க. நீங்கள் பீகாக் ஃபெதர்ஸ், பட்டர்ஃப்ளை அண்டு இந்த ஃப்ளவர்லேயே பைப்பிங் த்ரெட் வச்சு எம்போஸ்டு லுக் எல்லாமே கொடுக்கலாம். எல்லாமே உங்கள் க்ரியேட்டிவிட்டி தாங்க. இப்படி தனித்தனியாக எடுத்து லேயர் பை லேயராக வச்சோம் அப்படின்னா அது பேர் 3D ஒர்க். இதுவே பேட்ச் ஒர்க் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி இந்த ஃப்ளவர் டேசல் மட்டும் பண்ணினோம். இந்த ஃப்ளவர் டேசல் மட்டும் தனியாக கட் பண்ணி வேற ஒரு கிளாத்தில் நீங்கள் அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னா இது பேர் பேட்ச் ஒர்க். ஸோ இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தனித்தனியாக எடுத்து லேயர் பை லேயராக அட்டாச் பண்ணுறோம் அப்படின்னா அது பேர் 3D ஒர்க். அண்ட் ஒரு இமேஜை மட்டும் தனியாக எடுத்து அட்டாச் பண்ணுறோம் அப்படின்னா அது பேர் பேட்ச் ஒர்க். ஸோ இன்றைக்கான ஹோம்ஒர்க் பார்த்துட்டிங்கன்னா, பேட்ச் ஒர்க்கில் ஒரு டயக்ராம், 3D ஒர்க்கில் ஒரு டயக்ராம். ஸோ டோட்டலாக 2 டயக்ராம். ஃப்ளவர் தான் இல்லை, உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பை.